ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 7/6/2024 வைகாசி மாதம் 25ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் முழுக்கவும் மிருகசீரிடம் நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ராசி நேயர்கள் விருச்சக ராசி நேயர்கள். அதில் குறிப்பிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் மற்றும் அனுச நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம், இந்த நட்சத்திர பாதங்களை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக அமையப்பெறுகின்றது. ஆக சற்றே நிதானித்து இருக்க வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். சரிங்களா? சரிங்க நண்பர்களே, இன்றைய தினம் நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் யார் யார் அமையப்பெறுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி, அஸ்தம் மற்றும் திருவோணம்னு சொல்லக்கூடிய சந்திரனின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோக நாளாக அமையப்பெறுகின்றது. இன்னைக்கு கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா விருச்சகம் மற்றும் மகர ராசி நேயர்கள். ஆக விருச்சகமும் மகரமும் கொஞ்சம் நிதானிச்சு இருக்க வேண்டியது அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அவசியம் பார்த்துருக்கணும். சரிங்களா? இன்றைய தினம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் சுக்கிரனுடைய நாள், செவ்வாயினுடைய நட்சத்திரம். சுக்கிரன் செவ்வாய் கணவன் மனைவி உறவை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகங்கள். இந்த ரெண்டு கிரகங்களின் தொடர்பு இன்றைக்கி இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யமாக இருக்கணும், ஒரு கேரிங்காக இருக்கணும், ஒரு அன்பாக இருக்கணும், லவ்வபுளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைய தினம் இரவு நேரத்தில், அது பெருமாள் ஆலயமாக இருக்கலாம், சிவன் ஆலயமாக இருக்கலாம், முருகன் ஆலயமாக இருக்கலாம், இதில் எந்த ஆலயமாக இருந்தாலும் அந்த இரவு நேரங்களில் பள்ளியறை பூஜைன்னு சொல்லுவாங்க, நடை சாற்றும் பொழுது அதை செய்வாங்க. அந்த பூஜையில் போய் கலந்துக்கிறது நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கும், பயன்படுத்திக்கோங்க. அது கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? அதற்கு இந்த நாள் மிகச்சிறப்பான நாள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். நண்பர்களே, நம்ம தொடர்ந்து 27 நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரிங்களா? மேஷம். மேச ராசிதனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு, அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் சற்றே எதிலும் வேகமான செயல்பாடுகள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு நீங்களாக ஒரு முடிவு எடுத்து எதையாவது ஒன்று செஞ்சுட்டு சொதப்பிடுவீங்க. குடும்பமான வரையிலும் வேகத்தையும் கோபத்தையும் இன்றைய தினம் குறைக்க வேண்டியது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அவசியமானது. தேவையில்லாத முதலீடுகள் இதிலும் போயிட்டு இன்றைக்கி போடாதீங்க. இந்த நாள் சொல்கிற அளவுக்கு யோக நாள் கிடையாது. பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, எதிலும் துணிச்சலான நாள். எதையும் அப்படி முன்னின்று தைரியமாக பிளான் பண்ணி அடித்து அதாவது சொல்லி அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லி ஜெயிப்பீங்க. அந்த மாதிரி வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. எதிலும் ஒரு தன்னம்பிக்கையும் கௌரவத்தோடும் நிற்பீர்கள். அனைவரும் உங்கள் பின்பாக வருகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல மேன்மையை பெறக்கூடியது மாதிரியான தினம் இன்றைய தினம். கிருத்திகை. மேஷ ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு விரய செலவுகள் அதிகரிக்கும். பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் சற்றே உயரக்கூடியது மாதிரியான நாள். ஒரு சிலருக்கு மருத்துவ தொந்தரவுகள் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். உடல்நிலையிலும் பார்த்துருந்துக்கிடுங்க. சரிங்களா? ரோகிணி நட்சத்திரம். ரோகிணியை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே, இந்த நாள் சொல்கிற அளவுக்கு யோக நாளான ஒரு நல்ல நாள். அதுலேயும் குறிப்பாக சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போகணும், திருமண முயற்சிகள் எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு விஷயங்களுக்குமே சிறப்பான நாள். இட மாற்றத்திற்கும் மன வாழ்க்கை தேர்வு செய்வதற்கும் இந்த நாள் மிகச்சிறப்பான நாள், பயன்படுத்திக்கிடுங்க. வரன் அமையும். சரிங்களா? ஒரு சில அலைச்சல் இருந்தாலும் அது அமையும், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறது மாதிரியான நாள். மிருகசீரிடம். ரிஷபமும் மிதுனமும் தேவையில்லாத மனக்குழப்பமும் அலைச்சலும் விரயங்களும் அதிகரிக்கக்கூடிய நாள் நண்பர்களே. அப்போது இன்றைக்கி ஏதாவது ஒரு செயல் செய்கிறீங்க தொழில் சார்ந்து, இன்றைக்கி ஏதாவது ஒரு முதலீடு செய்கிறீங்க தொழில் உத்தியோகம் சார்ந்துன்னா அது விரயத்தையோ நட்டத்தையோ ஏற்படுத்தும். அதனால் பெருசாக அகலக்கால் வைக்காமல் இருப்பது நல்லது. குழந்தைகளுக்கு உடல்நிலையில் பார்த்துக்கிறது அதை விட நல்லது. சரிங்களா? திருவாதிரை நட்சத்திரம் மற்றும் புனர்பூச நட்சத்திரம், இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்குமே சரிங்களா இந்த நாள் சொல்கிற அளவுக்கு ஒரு யோக நாள் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது நீங்கள் புனர்பூசத்தில் பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் முழு நட்சத்திரம், புனர்பூசம் மிதுனம் மற்றும் கடகம், இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்களுக்கும் தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் சிறப்புற அமைகின்ற நாள். தொழிலில் நல்ல ஒரு வருமான ஓட்டத்தை சந்திக்கக்கூடிய நாள். போட்ட திட்டங்கள் போட்ட முதலீடுகள் நன்றாக பலனளிக்கக்கூடியது மாதிரியான ஒரு யோக தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. எந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாலும் அதில் வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிப்பீர்கள். அந்த மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அதனால் ஆகச்சிறந்த நன்மைகளையும் ஆகச்சிறந்த மேன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு யோக நாளாக அமைகின்றது.
கைமேல் 4 காசு கிடைக்கக்கூடிய நாள், கடன் தொந்தரவுகள் குறையக்கூடிய நாள், ஆரோக்கியம் கூட மேம்படும். சரிங்களா? கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரக்காரங்களுக்கு தொழிலில் ரொம்ப அப்படி ஸ்ட்ரிக்டாக அனுப்பிங்க. அதனால் உடன் வேலை செய்பவர்களோடு கருத்து வேறுபாடு வந்துடும், அல்லது உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க உங்களை மதிக்கிறது கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். ஆக அன்பு நண்பர்களே, உடன் வேலை செய்பவர்களோடு ரொம்ப கடுமைத்தன்மையை காட்டாமல் இருப்பது உங்களுக்கு புத்திசாலித்தனமாக செயல்பட்டீர்கள் என்றால் அது நன்மையை தரும். ஏன்னா நீங்கள் கூட வேலை செய்கிறவங்ககிட்டயே இன்றைக்கி அது இதுன்னு நச்சரிச்சுட்டே இருந்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறிடுவாங்க, எதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் அதை பார்த்து இருந்துக்கிறது நல்லது. உடல் உஷ்ணம் சார்ந்து தொந்தரவுகள் ஏற்படும், பார்த்துக்கிடுங்க. ஆயில்யம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் நல்ல வேலை கிடைக்கும், பொருளாதார ரீதியாக நல்ல உயரங்களை தருகின்ற நாள், புத்திர பாக்கியம் சார்ந்து ஒரு நல்ல ஏற்றத்தையும் நல்ல மேன்மையையும் பெற்றுக் கொடுக்கின்றது மாதிரியான யோக நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. ஆக தொழில் பொருளாதாரம் நல்ல மேன்மை தரும். புத்திர பாக்கியம் சார்ந்து தாராளமாக முயற்சிக்கலாம், அதற்கு ஒரு தடையும் கிடையாது. சரிங்களா? சிம்மம். சிம்மராசியை சார்ந்த மகம் நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு, அன்பு நண்பர்களே, தகப்பனாருக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும். உயர் கல்வியில் கொஞ்சம் மந்தத்தன்மையோ அல்லது தேவையில்லாத கொஞ்சம் தொந்தரவுகளையோ ஏற்படுத்துறது மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது. உத்தியோகத்தில் இடமாற்றமோ அல்லது அலைச்சலோ ஏற்படும், பார்த்திருக்க வேண்டியது அவசியம். பூரம். பூர நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த முடியும், அன்பு நண்பர்களே, தொழில் உத்தியோகம் சார்ந்து ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாள். ஒரு சிலருக்கு உயர்வுகள் கிடைக்கும், ஒரு சிலருக்கு இட மாற்றங்கள் கிடைக்கும், ஆனால் அனைத்தும் நன்மை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் யோக நாளாக அமையப்பெறுகின்றது. சொந்த பூர்வீகம் சார்ந்து சில நற்செய்திகள் வந்து சேரக்கூடிய தினம் இன்றைய தினம் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? உத்திரம், அதாவது சிம்மம் மற்றும் கன்னிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு, உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் வந்து பெரிய அளவில் யோக நாள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். மன வாழ்க்கையில் ரொம்ப நிதானமாக இருக்கணும், அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் பேச்சுவார்த்தைகளையும் விற்றக்கூடாது. ஏன்னா இன்றைய தினம் நீங்கள் பேசுகின்ற பேச்சால் குடும்பத்தில் குழப்பமும் குடும்பத்தில் பிரச்சனை பிரிவினைகளும் ஏற்படும், பார்த்துருக்கணும். உடல்நிலையிலும் கொஞ்சம் நிதானம் தேவை. அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் கைமேல் 4 காசு பார்க்கக்கூடிய நாள், சொந்த மண்ணை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு வருமான ரீதியாக ஏற்றத்திற்கான நாள், எதிலும் துடிதுடிப்பாக செயல்பட்டு வெற்றி அடைவீர்கள். கொஞ்சம் நிதானத்தை பின்பற்றினால் போதும், அந்த வெற்றி பெருவெற்றியாக அமையும். சரிங்களா? சித்திரை. கன்னி மற்றும் துலாம் தனை சார்ந்த சித்திர நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு ஸ்பீடாக இருப்பீங்க, எதையும் முனைப்பாக செயல்படுவீங்க. ஆனால் இந்த அவசர கொடுக்க தனத்தினால பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுனால பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். ஆக மன வாழ்க்கையிலும் தேவையில்லாத வேகத்தை குறைக்க வேண்டியதிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? சுவாதி. சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும், அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் எந்த ஒரு செயலிலும் நன்மைகளை பெறுவீர்கள். அப்படியே நீங்கள் விசாக நட்சத்திரத்தை எடுத்துங்க. சுவாதி விசாக நட்சத்திரம், விசாகம் வந்து துலாம் விருச்சிகம் ரெண்டுமே. திருமண முயற்சிகள் கைகூடி வரும், தொட்ட காரியத்தில் வெற்றி பெறுகின்ற நாள், எதிலும் துணிச்சலோடு இறங்கி செய்து முடிப்பீர்கள். வருமானம் கைமேல் 4 காசு பார்க்கக்கூடிய நாள், குடும்ப சுப நிகழ்வுகள் தடைபட்டிருந்ததெல்லாம் நடைபெறக்கூடிய யோக நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைய பெறுகின்றது, பயன்படுத்திக்கிடுங்க. சரிங்களா? அனுஷம். விருச்சகத்தை சார்ந்த அனுச நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு வேலை கிடைக்கும் நண்பர்களே, ஆனால் கடுமையாக பிழிஞ்சு எடுத்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் உத்தியோகத்தில் பலு, தொழில் சார்ந்து பலு அதிகரிக்கக்கூடியது மாதிரியான நாள் இந்த நாள். ஒரு சிலருக்கு கடன் தொந்தரவோ அல்லது வீண் விரயங்களோ ஏற்படும், பார்த்துருந்துக்க வேண்டியது அவசியம். அதேபோல் இவங்க கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து ஒரு பெரிய சிறப்பான யோக நாள்னு சொல்ல மாட்டேன், ஆனாலும் வேலை கிடைக்கும், வருமான ரீதியாக ஓரளவுக்கு நல்லா இருக்கிற நாள். பூர்வீகத்தை விட்டு வெளியில் இருந்தீங்கன்னா அந்த வருமானத்தின் ஃப்ளோ சிறப்பாகவே இருக்கும். பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் உண்டு, ஆனால் கொஞ்சம் டல்லாக உண்டு. சரிங்களா? உடல்நிலையில் இருந்த அந்த தொந்தரவுகள் கூட படிப்படியாக குறைஞ்சிரும், பயப்பட வேண்டாம். தனுசு ராசிதனை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் தேவையில்லாத மனக்குழப்பம், தேவையில்லாத கோவத்தன்மை, இது ரெண்டுத்தினால தான் பிரச்சனையை சந்திப்பீங்க. இந்த மனக்குழப்பங்களையும் கோவங்களையும் விட்டொழிய வேண்டும் என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் நண்பர்களே. எந்த செயல் செய்தாலும் அந்த செயலில் ஒரு நிதானத்தன்மையை பின்பற்றுங்கள், இன்றைய தினம் வெற்றி உங்கள் பக்கம். அதேபோல் பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் வெல்வீர்கள். குழந்தைகள் வழியிலிருந்து நல்ல மேன்மை, புத்திரபாகியம் சார்ந்த சில நற்செய்திகளை வழங்கக்கூடியது மாதிரியான யோக நாளாக இன்றைய நாள் அமைகின்றது. தொழில் சார்ந்த லாபம் உண்டு. அதேபோல் உத்திராடம், தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற அளவுக்கு நான் பெருசாக யோக நாள்னு சொல்ல மாட்டேன். உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தும்.
பொருளாதார ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு வளரணும்னு நினைப்பீங்க. ஆனால் அதை தான் பெருசாக வளர முடியாமல் தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான நாள் இந்த நாள், இந்த உத்திர நட்சத்திரத்து நாள் அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும். சரிங்களா? ஸோ வளர்ச்சி டல்லாக இருக்கும். திருவோணத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதாரம் சிறப்புற நகரும். பிடித்தவற்றை வாங்கி சேர்க்கக்கூடிய நாள், பொருட்சேர்க்கைக்கு அற்புதமான நாள், தொழில் சார்ந்த அடுத்த கட்டத்தை நோக்கி வளரக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் அனைத்தும் ஓரளவு கட்டுக்குள் வந்துடும். திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு கைமேல் காசு பார்ப்பீர்கள். ஆகச்சிறந்த நாள். அவிட்டம் மகர கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அலைச்சல் நண்பர்களே. அதுவும் குறிப்பாக தொழில் உத்தியோகம் சார்ந்து நீங்கள் எதை பண்ணாலும் அலைச்சல். அதை பண்ணுறீங்க, இதை பண்ணுறீங்க, எதை பண்ணாலும் ஒரு அலைச்சலும், ஒரு வேலையை முழுமைத்துவத்தோடு முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கும் தள்ளப்படுறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். பார்த்து இருந்து கொள்ள வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? உடல்நிலையில் குறிப்பாக கவனம் தேவை. சதயம் மற்றும் பூரட்டாதி, சதய நட்சத்திரத்திற்கும் சரி, பூரட்டாதி கும்பம் மற்றும் மீனம், இந்த 2 நட்சத்திரக்காரங்களுக்குமே இன்றைய தினம் முயற்சிகளில் வெற்றி, புதிய தொழில் சார்ந்து ஏற்றம், தொழில் மாற்றங்கள், தொழில் ஏற்றங்கள் சார்ந்து ஒரு சில நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த நாளாக அமையப்பெறுகின்றது. பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் குறையக்கூடியது மாதிரியான நாள். புதிய நட்பு வட்டாரங்கள் மூலமாக சில நல்ல செய்திகளும் உங்களுக்கு வந்து சேரும். பலரின் உதவி கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள். அனுஷம், அதாவது இவங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய வீண் பேச்சால் சில தேவையில்லாத குழப்பங்களை சந்திப்பீர்கள். குடும்ப வாழ்க்கையில் அவ்வப்போது சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டு மறையக்கூடியது மாதிரியான நாள் இந்த நாள். உதவிகள் எதிர்பார்ப்பீர்கள், அது கொஞ்சம் தடைபடும், பார்த்துருக்கணும். சரிங்களா? ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் வருமானம் சிறப்பாக அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய நாள். உங்களுடைய ஆளுமை மிக்க பேச்சுக்கு அனைவரும் அடங்கி நிற்பார்கள். அந்த மாதிரியான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உயரக்கூடியது மாதிரியான நாள். வருமான தடை விலகி வருமானம் ஒரு ஃப்ளோவாக கிடைக்கக்கூடிய ஆகச்சிறந்த நாள் இது ரேவதி நட்சத்திரத்துக்கு. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் அனைத்து அமைப்புகளிலும் உங்களுக்கு நல்ல மேன்மைகள் உண்டு. 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இது ஒரு பொதுவான பலன் தான். உங்கள் ஜாதகம் நன்றாக இருந்தால் நீங்கள் நன்றாகவே இருப்பீர்கள், ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் பொது ராசி பலன் அமைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் இடிய நிகழ்ச்சியில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.